ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 36. நாமரூபே குணஜன்ம கர்மபீர் நிரூபிதவ்யே தவ தஸ்ய சாட்சிணக மனோவச்சோபியாம் அனுமேய வர்த்மனோ தேவக்ரியாயாம் பிரதியந்தி அதாபிஹி. ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன 2 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன். பகவானே, வெறும் மனக்கற்பனையில் ஈடுபடுபவர்களால் உங்களுடைய உன்னத நாமமும் ரூபமும் அறியப்படுவது இல்லை. பக்தி தொண்டால் மட்டுமே உங்களுடைய நாமம், ரூபம் மற்றும் குணங்கள் ஆகியவற்றை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன 2 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பிரம்ம சம்ஹிதையில் பகவானை பற்றி பிரம்மா இவ்வாறு கூறுகிறார். 5.38. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உன்னத ரூபம் கருநிறமானது என்றாலும் அவரிடம் அன்பு கொண்டுள்ள பக்தர்கள் மிகவும் அழகிய கருநிற மேனியை கொண்ட பகவானை ஷியாமசுந்தரராக துதித்து போற்றுகின்றனர். பகவான் கிருஷ்ணரின் ரூபம் பேரழகுடையது என்பதால் பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா 5.30 பின்வருமாறு கூறுகிறார். வேணும் குவனந்தம் அரவிந்த தலாயதாக்ஷம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்பகோட்டி கமனீய விசேஷோபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பகவான் கிருஷ்ணரின் கண்கள் தாமரை மலர்களைப் போல மிகவும் அழகாக காணப்படுகிறது. மயில் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அவரது தேக அம்சங்கள் கோடிக்கணக்கான மன்மதன்களின் அழகையும் மிஞ்சிவிடுவதாக இருக்கிறது. புதிய கருநிற மேகங்களின் வர்ணத்தை ஒத்திருக்கும் அழகிய தேக வர்ணத்தை கொண்டுள்ள பகவான் கிருஷ்ணர் தமது உன்னதமான புல்லாங்குழலை வாசிக்கிறார். இத்தகைய கோவிந்தனை, ஆதிபுருஷனை நான் வணங்குகிறேன் என்பதே பிரம்மா கூறிய பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவான் கிருஷ்ணரின் இந்த பேரழகை அவரிடம் பேரன்பு கொண்டுள்ளவர்களும் பகவத் பிரேமை என்னும் நீரால் கண்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களுமான பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா என்று இங்கே குறிப்பிடுவது போல பகவத் பிரேமை என்னும் நீரால் கண்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களான பக்தர்களால் மட்டுமே பகவானின் பேரழகை காண முடியும். பகவான் கிருஷ்ணர் கிரிதாரி அல்லது கிரிவரதாரி என்றும் அறியப்படுகிறார். பகவான் கிருஷ்ணர் தமது பக்தர்களின் பொருட்டு கோவர்த்தன மலையை தூக்கினார். இதனால் நினைத்தற்கரிய பகவானுடைய பலத்தின் மகிமையை பக்தர்கள் நன்கு உணர்ந்துள்ளனர். ஆனால் பக்தரல்லாதவர்கள் பகவானின் வல்லமையையும் சக்தியையும் கண்கூடாக கண்ட போதிலும் அவரது செயல்கள் கற்பனையானவை என்று கருதுகின்றனர். இதுதான் பக்தர்களுக்கும் பக்தரல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. பக்தரல்லாதவர்களால் பகவானுக்கு எந்த பெயரையும் அளிக்க முடியாது. எனினும் பகவான் ஷியாமசுந்தரர் என்றும் கிரிதாரி என்றும் அறியப்படுகிறார். அதுபோல தேவகி மற்றும் யசோதை ஆகியோரின் புதல்வராக பகவான் லீலைகள் புரிந்ததால் அவர் தேவகி நந்தனர் என்றும் யசோத நந்தனா என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் பசுக்களையும் கன்றுகளையும் பராமரிக்கும் லீலையை நிகழ்த்தியதால் கோபாலன் என்றும் கோவிந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே அவருக்கு பௌதீக பெயர் இல்லை என்றாலும் பக்தர்களால் அவர் தேவகி நந்தன, யசோத நந்தன மற்றும் ஷியாமசுந்தரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். இவை பக்தர்களால் மட்டுமே மதித்து போற்றப்படக்கூடிய உன்னத நாமங்களாகும். பக்தரல்லாதவர்களால் அது முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 36 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா.
ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய், பிரபாதுக்கு ஜெய்.